Hey, hi friends. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலக் பன்னீர். ஆமாம், பாலக் பசலைக்கீரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து பன்னீர் வச்சு ஒரு கிரேவி. வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை அண்ட் பன்னீர். பசலைக்கீரை என்ன பண்ணியிருக்கேன், நல்லா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போடணும். ஓகே, ஒரு 5 to 10 minutes நல்லா ஊறணும். ஓகே, ஊறினக்கப்புறம் நம்ம எடுத்து அதை அரைச்சிட்டு அண்ட் தென் நம்ம கிரேவி பண்ணலாம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு சீரகம் இல்லைனா கடுகு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா தயிர். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கீரையை என்ன பண்ணிவிட்டேன், நல்லா சுடுத்தண்ணில் ஒரு 15 minutes நல்லா வேக வச்சுட்டேன். ஓகே, நீங்கள் வந்து வெறும் சுடுத்தண்ணில் போட்டு வேக வச்சா போதும். ஓகே, அண்ட் தென் அது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் கிரேவி பண்ணுற மாதிரி கிரேவி பண்ணுறோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் போடலாம், ஃப்ரெஷ் க்ரீம். அப்படி உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா தயிரும் போடலாம். ஓகே, தயிர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நல்லா அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க, அதை திப்பியாக இல்லாமல். அண்ட் தென் அது கடைசியாக கொதிக்கும் போது நீங்கள் சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும்.
பாருங்கள் சுற்றி நுரைச்சி வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பன்னீர் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஃபைனல் டச்சாக எப்போவுமே வந்து கோகனட் ஆயில் இல்லைனா நல்லெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மேலே விட்டுட்டு நீங்கள் கிளறிட்டு நீங்கள் சூடாக ரைஸ் இல்லை சப்பாத்தியோட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.